ஹாய் ஹலோ ஹால் வெல்கம் டு ஐஸ் யூடியூப் சேனல். நான் தான் சதீஷ். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா இந்த சேனலில் நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக தீபாவளி செலிப்ரேஷன்லாம் சூப்பராக முடிச்சிட்டோம்ல. நீங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோலேயே தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ தான் அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். பட் நிறைய பேர் அதே வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானும் அதே வீடியோ போட்டு அவங்களுக்கு போர் அடிக்கா. சரி, வேறு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப தான் வெளியில் இருட்டிக்கிட்டு செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. டடா, செம்மையாக இருக்கேன்னு அந்த மழையை ரசிக்க போயிட்டேன். அப்போ தான் டக்குன்னு ஒரு வீடியோ வந்துச்சு. சரி, இந்த கிளைமேட்டுக்கு இதே ஒரு கண்டென்ட்டாக ஒரு வீடியோவாக போடுவோன்னு என்கிட்ட இருந்த சில ரெய்னி கிளிப்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போலாம் மழை சீசனில் மழை பெய்யறதே பெரிய விஷயமா இருக்குல்ல. அப்படி பெய்யும்போது கண்டிப்பாக அதை ரசிக்கணுங்க. நம்ம எல்லாத்துக்கும் மழைனா ரொம்ப பிடிக்கும்ல. மழையை பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் அந்த டைமில் சுட சுட வடையோ பஜ்ஜியோ இல்லை நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு சாங்ஸ்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட வேறு சொர்க்கமே எதுவுமே இல்லைங்க. சில பேருக்கு மழையை வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்து ரசிக்க பிடிக்கும். சில பேருக்கு அந்த மலையில் நனைய பிடிக்கும். இன்னும் சில பேருக்கு அந்த மலையில் ஒரு லாங் ட்ராவல் பண்ண பிடிக்கும். அந்த மலையிலையும் அந்த கூலிங் கிளைமேட்லேயும் லாங் ட்ரைவ் பண்ணும்போது அட சொல்லவே வேண்டாம், அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. அந்த மாதிரி மழை டைமில் சில மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம். அப்படி என் லைஃப்பில் நடந்த ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கொடைக்கானல் போகலான்னு ஒரு பிளான் போட்டோங்க. சரி, கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லி கார்லாம் புக் பண்ணி கார்லலாம் போனோங்க. அதுவும் இப்படி ஒரு மழை சீசன் தான். நாங்கள் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் மழையெல்லாம் எதுவுமே இல்லை. நல்ல கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 6:30 மேலே இருக்கும். அப்போ தான் நாங்கள் கொடைக்கானல் மலை மேலே ஏறிட்டு இருந்தோம். அப்போ தான் சன்செட்லாம் ஆகிட்டு கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம், சொல்லவே வேணாம். அது வரைக்கும் ட்ரிப்பு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு செம்ம இன்சிடென்ட் இருந்துச்சுங்க. என்னென்னா, நாங்கள் ஹில்ஸ் ஏற மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு லைட்டை தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. போக போக பார்த்தா செம்ம மழை மட்டும் இல்லை, ஒரே காற்று இடி மின்னலுமா இருந்துச்சு. அந்த ரோட்டில் வேறு லைட்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஃபாரஸ்ட்னால லைட் இல்லையா இல்லை மழை பெய்யறனால பவர் கட்டானு எதுவும் தெரியல. சுற்றி ஒரே இருட்டு. எங்கள் காரில் இருக்கிற ஹெட்லைட்டு வெளிச்சு மட்டும்தாங்க இருந்துச்சு. ரோட்டில் அப்போசிட்டில் என்ன வருதுன்னே கூட தெரியல, அவ்வளோ ஒரு மழைங்க. அப்போ பார்த்து எந்த வண்டியும் வேறு அந்த ரோட்டில் இல்லை. அடிக்கிற மழையில் அங்கே இருந்த கல் மண்ணெல்லாம் உருண்டு விழுற சத்தம் கேட்குது பயங்கரமாக. ஏதாச்சும் பெரிய பாறை உருண்டு வந்தால் கூட எங்களுக்கு தெரியாது. சரி, காரை எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு மழை விட்டு அப்புறம் போகலான்னு நினச்சா இந்த ரோடு எப்படிப்பட்ட ரோடுன்னு தெரியாது. டக்குன்னு காரோ பஸ்ஸோ வேகமாக ஸ்டாப் ஆகிடும். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மெதுவாக போயிட்டு இருந்தோம். சுற்றி ஹேர்பின் பெண்டு வேறு. கொஞ்சம் விட்டாலும் கார் பள்ளத்தில் போய் வந்துடும். எப்படி தான் இந்த ரோட்டில் போக போகிறோன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சுங்க. அவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்தேன் இந்த ட்ராவலில். அப்போ தான் எங்களுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. காரில் விண்டோ எல்லாத்தையும் வேறு க்ளோஸ் பண்ணிட்டோமா, மூச்சு விடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு சைலண்ட்டாக ஆகிட்டோம். சுற்றி மழை சவுண்டு மட்டும் தான் கேட்டுகிட்டே இருந்துச்சு. என்ன தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தால் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பயம் வர தானே செய்யும். அதுவும் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம்னா நினச்சி பாருங்கள். சோன்னு மழை, லைட் எதுவுமே இல்லை, சுற்றி இருட்டு, ஹில்ஸில் வேறு ஏறிக்கிட்டு இருக்கோம். பாறை கீரை எதுவும் உருண்டு வந்து கார் மேலே இருந்தாலும் நாங்கள் அவ்வளோதாங்க. இன்னும் ஊருக்கு போய் சேர எவ்வளோ கிலோமீட்டருன்னு தெரியாது. இன்றைக்கி நம்ம நிலமை அவ்வளோதான் போலன்னு தோண ஆரம்பிச்சிருச்சுங்க. இருந்தாலும் மனசில் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மெதுவாக போய்கிட்டே இருந்தோங்க. இப்படியே ஒரு 30 to 40 மினிட்ஸ் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ணியிருப்போம். அப்புறம் தான் ஒரு வில்லேஜ் வந்துச்சு. அப்பாடா, ஒரு வழியாக சேஃபாக நம்ம பிளேஸ்க்கு வந்துட்டோன்னு அங்கே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோங்க, மழை விடட்டோன்னு. அதுக்கப்புறம் தான் மனசில் ஒரு நிம்மதியே வந்துச்சு. ஒரு வழியாக கற்றுட்டோண்டா அப்படின்ட்டு. இந்த ஸ்டோரி நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எவ்வளோ தான் மழையை ரசித்தாலும் அதுலேயும் ஒரு ஆபத்து இருக்க தாங்க செய்யுது. ஸோ மழை டைமில் எங்கே ட்ராவல் பண்ணாலும் மெதுவாக சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைனா இந்த நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மழை விட்டு அப்புறம் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் மழையினால் நடந்த மொமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.